Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.7ல கொஸ்டின் நம்பர் 1 ஓட 2 சப்டிவிஷன் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், அதில் இருக்க ரிமைனிங் 2 கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் as well as this chapter matrix and டிட்டர்மினண்ட்டோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஏன்னா இதோட வந்து நம்மளுக்கு ஓவர் அடுத்த எக்ஸசைஸ் வந்து 1 மார்க் தான். ஸோ 1 மார்க் அதிலே படிச்சுக்கோங்க. அதர்வைஸ் இன்கேஸ் இஃப் பாசிபிள் 1 மார்க்ஸும் நான் அப்கமிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபைனலி 1 மார்க்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் லாம்டா ஃபார் விச் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தது ஆஸ் யூனிக் சொல்யூஷன் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? ட்ரிவியல். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்தாலே ட்ரிவியல். அந்த கான்செப்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி, பிகாஸ் லாம்டா வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்டை கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன அதை எடுத்துக்கிறோம் அண்டு அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மில் எழுதி அதிலிருந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ, இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்குது? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஓ ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸை தான் நம்ம ஓ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் ஏ மேட்ரிக்ஸ்? கொஸ்டின்லேருந்து 1 1 3. ஸோ 4 3 லாம்டாவோட எடுக்கணும். ஓகே, லாம்டா இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஃபார் திஸ் இசட். 2 1 2. ஸோ 1 1 3 4 3 lambda 2 1 2. ஓகே, x is nothing but the variable x y z. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஓ வந்து 0. therefore the number of unknowns and number of equations ரெண்டும் வந்து என்னவா இருக்குது? நமக்கு சேமாக இருக்குது. ஸோ தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம். therefore தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணி கூட லாம்டா கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் அது நான் ட்ரிவியலாக இருக்கணும். அப்போ ட்ரிவியலாக இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், என்ன வரணும் அப்படிங்கிறதா. பட் இங்கே ரேங்க்கில் போடுறப்ப அது டேரெக்டாக அந்த லாம்டாக்கு என்ன வரும் வேல்யூ வரும்ன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன நம்பர். ஸோ தட் எந்த வித பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த 4 0 ஆகணும்னா திஸ் இன்ட்டு 4 மைனஸ் திஸ். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 4R1. R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2R1. ஓகே, ஸோ அப்போ R1 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். R2 என்ன ஆகும்? 4 மைனஸ் 4 0. 3 minus of 4 into 1. 3 minus 4 is minus 1. Lambda minus 4 3s are 12. அப்போ lambda minus 12. 0 minus 0 0. அடுத்து இது என்ன? R3 2 minus 2 times 1 0. 1 minus 2 times 1. So 1 minus 2 is minus 1. 2 minus 6 minus 4 0. அவ்வளோதான். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லாம்டாவை லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ரேங்க் ட்ரிவியலாக இல்லையா அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இங்கேயே கூட அதை பண்ணியிருக்கலாம். ஸோ R1யும் R2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கூட ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ், ஸோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். அப்போ R1 அப்படியே இருக்குது. R2 பிளேஸில் R3யும் R3 பிளேஸில் R2யும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 0 ஆகணும்னா என்ன பண்ணலாம்? டேரெக்டாக இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணாலே போதும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2. ஸோ அப்போ R1ல சேஞ்ச் இல்லை, R2லையும் சேஞ்ச் இல்லை. R3 என்ன ஆகும்? 0 மைனஸ் 0 0. minus 1 is plus 1. lambda minus 12 minus of minus 4 becomes plus 4. ஸோ lambda minus 8 வந்துடும். 0 minus 0 is 0. ஓகே, ஸோ அப்போ இது எப்போ 0 ஆகும்? இப்போ ரேங்க் 3 எப்போ வரும்? லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 இருந்தால் ரேங்க் 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏஓவும் 3 வரும். அப்போ மொத்தமாக வந்து 3, நம்பர் ஆஃப் அன்னோனும் 3, மூணுமே ஈக்குவலாக இருக்கும். நான் ட்ரிவியல் ட்ரிவியல் சொல்யூஷன் வந்துடும். ஓகே, இன்கேஸ் லாம்டா ஈக்குவல் டு 8 இருந்ததுன்னா இதுவும் 2, ஏஓவும் 2, மொத்தமாக 2 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ அந்த கேஸ் வந்து செகண்ட் ஒன். ஓகே, ஸோ ஏபியில் ஏஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன அப்படின்னா லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 8. லாம்டா 8 மட்டும் இல்லை, வேறு என்ன நம்பர் என்ன இருக்கலாம்? எந்த நம்பர் கொடுத்தாலும் இது என்ன ஆகும்? யூ வில் கெட் சம் ஆன்சர் ஃபார் திஸ் வேல்யூ. ஓகே, இந்த பிளேஸில் அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வந்துடும்? 3 வந்துடும். ரேங்க் ஆஃப் ஏஓவும் வந்து என்ன வரும்? 3 தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்பர் இருக்குன்னா மொத்தமாக பார்க்குறப்போ இட் பிகம்ஸ் 3. therefore ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஏஓ ஆர் சேம். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே சிஸ்டம் வந்து என்ன? கன்சிஸ்டன்ட் அண்ட் விச் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோனுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் ஹாஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். அவ்வளோதான். இன்கேஸ் இது லெஸ் தானே இருந்ததுன்னா நான் ட்ரிவியல், அதுதான் அடுத்த கேஸ். therefore the system is consistent and it has trivial solution. ஸோ அதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும். since x equal to 0, y equal to 0, z equal to 0 is always the solution of this equation in case lambda value not equal to 8 இருந்துச்சுன்னா. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது 0 ஆயிரும். ரைட், இந்த பிளேஸ் 0 ஆயிரும். ஸோ அப்போ இது 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏஓ வந்து என்ன வந்துடும்? 2. ரேங்க் ஆஃப் ஏஓ பண்ணாலும் 2. ஸோ அப்போ மொத்தமாக 2 வந்துடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2, ரேங்க் ஆஃப் ஏஓ இஸ் ஆல்சோ
2. அப்போ ரெண்டுமே 2, they are equal, so system is consistent. So rank of A is equal to rank of AO, they are equal to 2, so system is consistent, but which is less than the number of unknowns இருக்கிறதுனால என்ன ஆகும்? The system is consistent and it has non-trivial solution. அப்போ non-trivial solutionனா எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க? இந்த கொஸ்டினில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்ல லாம்டா வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த பிளேஸில் இருந்து ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி இதை 0 ஆக்கிறோமா? ஸோ அப்போ இசட்டுக்கு பதில் டீன்னு கொடுத்து இந்த இடத்துல அதை போட்டு ஒய், இந்த இடத்துல அதை போட்டு எக்ஸ் கொண்டு வரணும். அதுதான் ஐடியா. தட் இஸ் தி question number 2. okay, next question number 3 என்ன அப்படின்னா இதே மாதிரி எக்ஸாம்பிளும் ஒன்று நம்ம பார்த்தோம். by using Gaussian elimination method balance the chemical reaction equation. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x1 x2 x3 x4ன்னு இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, அப்போ சொல்யூஷன் let the given x1 x2 x3 and x4 are the பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ 4 நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா x1 into C2 H6 plus x2 into O2 implies x3 into H2O plus x4 into CO2 இப்படி எடுத்துக்கிறோம். தி கார்பன் ஆட்டம் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு கார்பன் ஆட்டம் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும். ஒரு கார்பன் ஆட்டம் அண்ட் தென் அடுத்து H ஹைட்ரஜன் அண்டு O2 எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? கார்பன் வந்து 2 times x1, 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 times x1. இங்கே கார்பனோட ஆட்டம் என்ன? ஒரே ஒன்று தான். அப்போ 1 times x4. அப்போ இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 2x1 minus x4 equal to 0, ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து H6 சிமிலர்லி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 6 times x1 equal to இங்கே H வேல்யூ 2 times x3. ஸோ அப்போ இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 6x1 minus 2x2 x3 equal to 0. ரெண்டுமே 2 டேபிளில் மல்டிபிள் ஆகும். ஸோ 2 காமனாக எடுத்து அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 3x1 minus x3 become 0. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது என்ன? O2. ஸோ இந்த இடத்துல எத்தனை இருக்குது? 2 times x2 ஈக்குவல் டு இங்கே ஒரு O இருக்குது, ரைட்? சாரி, O ஒன்று இருக்குது, O2 ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது O2. ஸோ அப்போ 2 times O2 ஈக்குவல் டு இங்கே என்னது? x3 plus 2x3. ஸோ அப்போ 2x2 ஈக்குவல் டு x3 plus 2x4. ஏன்னா இது 2 times x4ல் O இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 2x1 minus x3 minus 2x4 equal to 0. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு ஃப்ரம் 1 to 3. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AO is. ஸோ அப்போ அதிலேருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கொண்டு வரலாம். ஸோ A மேட்ரிக்ஸ் இது, ஏன்னா அதோட ஈக்குவேஷன்லேருந்து நம்பர்ஸ் அப்படி தானே. ஸோ இப்போ இதில் x1 வேல்யூ 2, x2 0, x3 0, x4 minus 1. ஸோ 2 0 0 minus 1, ரைட் ஹேண்ட் சைடில் 0. அடுத்து இது என்ன? x1 6, x2 0, x3 வந்து -2, x4 0. அப்போ 6 0 -2 அண்ட் 0. அதான் செகண்ட் ரோவாக நம்ம எழுதியிருப்போம். ஓகே, சாரி 3ல இருந்து எழுதியிருப்போம். சாரி, இங்கே இருக்குது 3 0 -1 அண்ட் 3. ஏன்னா அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணதான். இல்லை நீங்கள் 6ன்னு எழுதியிருந்தால் இன்னொரு முறை நம்ம அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது வந்து என்ன? x1 இல்லை, ஸோ 0, x2 is 2, 0 2 -1 -2. அதுதான் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் 0. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணணும்? இந்த என்ட்ரி 0, இது ஆல்ரெடி 0வாக இருக்குது, இதை மட்டும் 0 ஆக்கினாலே நமக்கு போதும். இல்லை இது ரெண்டை ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இதை பண்ண தான் போகிறோம் இன்டர்சேஞ்ச். சரி, இப்போ நம்ம இதை 0 ஆக்கணும்னா இது கூட இன்ட்டு 2, இது கூட இன்ட்டு 3 பண்ணால் சப்ராக்ட். ஸோ R2 implies 2R2 minus 3R1. ஸோ அப்போ R1ல் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த இடம் என்ன ஆகும்? R3லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. இது வந்து என்ன ஆகும்? 6 minus 6 0. ஸோ this into 2, this into 3. ஸோ 0 minus 0 is again 0. this into 2 minus 4. இது என்ன ஆகும்? 0. ஸோ அப்போ இங்கே இடத்துல நமக்கு வந்து -4 வரும், ரைட்? பிகாஸ் 2 into -1, சாரி, ஓகே, -2 தான். ஸோ 2 into -1 minus 3 into 0. ஸோ தட் என்ன வரும்? 2 into -1 is -2. ஸோ கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். அடுத்து 0 minus 3 into -1, it becomes +3. ஓகே, ஸோ அப்போ +3 and 0 minus 0 become 0. இப்போ நான் எனக்கு இந்த இடத்துல தான் 0 இருக்கணும், இங்கே நான் 0 இருக்கணும். அப்போ இது ரெண்டு ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. R1ல் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே இருக்குது. R2 பிளேஸில் R3யும் R3 பிளேஸில் R2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு கீழே எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட ஓவர். அப்போ ரேங்க் ஆஃப் A வந்து என்னது? 3. ரேங்க் ஆஃப் AO பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன? 3. அப்போ rank of A is equal to rank of AO equal to 3, which is less than 4 the number of unknowns. கரெக்டாக? ஏன்னா நம்ம x1 x2 x3 x4ன்னு
4 எடுத்திருக்கோம் unknowns 4 வேரியபிள்ஸ் பட் நமக்கு இது ரெண்டோட ரேங்க் 3 தான் வருது அப்போ less than 4 number of unknowns-ஆ இருக்கு அப்போ the system is consistent எதனால இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே consistent and it has infinite number of solution அதாவது நான் trivial solution infinite number of solution அப்போ ஒரு வேரியபிளுக்கு பதில் t கொடுக்க போகிறோம் அதுதான் ஐடியா அப்போ ரைட்டிங் தி ஈக்குவேஷன் யூஸிங் தி எக்லான் ஃபார்ம் வி கெட் ஸோ அப்போ ஈக்குவேஷன் மேலே இருந்து எழுத வேண்டியதான் ஸோ 2x1 minus x4 equal to 0 2x2 minus x3 minus 2x4 equal to 0 minus 2x3 plus x4 equal to plus 3x4 equal to 0 அதுதான் நான் மேலே சொன்னது தான் இங்கே ஈக்குவேஷன் எழுதிருப்போம் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஸோ ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவேஷன் 5 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 6 ஏன்னா நம்ம மேலே 1 2 3 4 அதெல்லாம் எழுதுனதுனால இதை வந்து 4 5 6 இப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்றதுனால சூஸ் ஒன் ஆஃப் தி அன்னோன்ஸ் பி என்னவா இருக்கணும் ஆர்பிட்ரரியாக இருக்கணும் அப்போ x4க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் t அப்படின்னு எடுத்துக்கிறோம் கம்மா t இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் 0 வந்ததுன்னா சொல்யூஷன் வராது அப்போ 4 இம்ப்ளைஸ் 2x1 minus t equal to 0 ஸோ இதில் இருந்து t ரைட்டில் கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x1 equal to t by 2 அடுத்தது 6th one என்ன ஆகும் minus 2x3 plus x4 பிளேஸில் ஸோ 3 times t equal to 0 ஸோ அப்போ x3 equal to இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா minus 3t by minus 2 ஸோ தட் 3t by 2 அப்படின்னு வந்துடும் தட் இஸ் x3 வேல்யூ அப்போ 5ல் 2x2 minus x3 பிளேஸில் 3t by 2 minus 2 into t equal to 0 ஓகே ஸோ அப்போ இது ரைட்டில் கொண்டு வாங்க ஸோ இது ரைட்டில் ஆர் இங்கே கிராஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ எப்படி வேணா பண்ணலாம் அது ரைட்டில் கொண்டு வந்து கூட கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ minus 3t இதை கிராஸ் பண்ணிங்கன்னா minus 4t by 4 equal to 0 அப்போ என்ன வருது 2x2 minus 7t by 2 ஸோ இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 2x2 equal to 7t by 2 ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணிங்கன்னா x2 equal to 7t divided by 4 ஸோ தட் யுவர் x1 equal to t by 2 x2 equal to 7 by 4 x3 equal to t by 2 3t by 2 and x4 equal to t இப்போ நான் என்ன பண்ணணும் ஃபைனலி ஈக்குவேட் பண்ணுறதுக்காக tக்கு பதில் சம் நம்பர் கொடுக்கணும் எந்த டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருக்குது பாருங்கள் 4 இருக்குது அப்போ நான் tக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ let us choose t equal to 4 அப்போ என்ன வரும் 4 by 2 போட்டிங்கன்னா என்ன வரும் 2 that is your x1 இந்த இடத்துல 4 போட்டால் 4 4 gets cancel x2 is 7 அண்ட் x3 பிளேஸில் இந்த இடத்துல 4 போட்டிங்கன்னா இன்ட்டு 2ன்னு வந்துடும் ஸோ 3 2 சார் 6 அடுத்து இங்கே 4t x4ஓட வேல்யூ 4 அவ்வளோதான் தட் ஃபோர் தி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இஸ் x1 x2 x3 அந்த ஈக்குவேஷன் பிளேஸில் போட வேண்டியதான் அப்போ 2 times x1 பிளேஸில் 2 ஸோ 2c2 h6 plus 7o2 implies 6h2o plus 4co2 so that is the answer for this question okay so that's all for this question and last இதே விஷயம் தான் நமக்கு எக்ஸாம்பிள்ல இருந்தது okay the same procedure தான் பண்ணியிருந்தோம் ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ணுறோம் x1 x2 x3 x4 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதிட்டு ரெண்டு பக்கமும் கார்பன் ஆட்டம் மட்டும் நான் எழுதியிருக்கேன் சிமிலர்லி மற்றதும் வரும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லா ஆட்டம்ஸையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் ஸோ ஆட்டம் அதே மாதிரி ATOM ஒரு டி தான் வரும் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ தட்ஸ் இட் ஈக்குவேட் பண்ணிவிட்டு 4 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம் 3 ஈக்குவேஷன் வருது அதை வச்சு யூஸ்வல் வேலை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரோம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ ஸோ இதோட வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா சாப்டர் 1ஓட மொத்த கண்டென்ட்டும் வந்து ஓவர் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் சாப்டர் 1 அப்கமிங் வீடியோவில் சாப்டர் 2 தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you we'll see in the next video thank you